பகுதி மக்களுடைய செழிப்பான பூமி என்ற பகுதி இந்த நெடுவாசல் பகுதியிலே எல்லா விதமான விவசாய பயிர்களும் இங்கே செய்து கொண்டிருக்கின்ற அருமையான சோழவனமாக இருக்கக்கூடிய இந்த பகுதியிலே ஹைட்ரோ கார்பன் எடுக்கக்கூடிய இந்த திட்டத்தை இந்த பகுதி மக்கள் எல்லாம் எதிர்த்து வருகின்றார்கள். ஆக மக்களுடைய வாழ்வாதாரத்தை பாதிக்கக்கூடிய இது போன்ற திட்டங்களை உடனடியாக மத்திய அரசு ரத்து செய்ய வேண்டும் என்று வன்மையாக நாங்கள் வலியுறுத்துகின்றோம். அது மட்டுமல்லாமல் மத்திய அரசு அது காலதாமதம் செய்தாலும் சரி, மத்திய அரசு ரத்து செய்வதற்கு தயங்கினாலும் சரி, உடனடியாக மாநில அரசு இதற்கு ஒரு தடையை கண்டிப்பாக கொண்டு வர வேண்டும் என்று மூவேந்தர் முன்னேற்ற கழக சார்பாக வலியுறுத்துகின்றோம். விவசாய பெருங்குடி மக்களுடைய பல்வேறு பிரச்சனைகள் தமிழகத்திலே ஓங்கி நிற்கின்றன. காவேரி டெல்டா பாசன பகுதியில் வாழக்கூடிய மக்களுக்கு காவேரி நதிநீர் பிரச்சனைக்கு நிரந்தரமான ஒரு தீர்வு இன்னும் நமக்கு கிடைக்கவில்லை. அதே போல முல்லை பெரியார் பிரச்சனையில் இன்னும் நமக்கு நிரந்தரமான தீர்வு கிடைக்கவில்லை. இப்படி விவசாய பெருங்குடி மக்களுடைய வாழ்வாதாரத்தை பாதிக்கக்கூடிய பல்வேறு பிரச்சனை நிலுவையில் இருக்கின்ற பொழுது, குறிப்பாக மத்திய அரசை நீண்ட நாட்களாக தமிழக மக்கள் எல்லாம் வலியுறுத்தி வருவது கங்கையும் காவேரியும் இணைக்க வேண்டும், தேசிய நதிகளை எல்லாம் தேசியமயமாக்கி இந்த நதிநீர் இணைக்கின்ற திட்டத்தை நிறைவேற்றிட வேண்டும் என்று அனைவரும் வலியுறுத்தி வருகின்றார்கள். ஆக இப்படிப்பட்ட திட்டங்கள் எல்லாம் செய்யாமல் மத்திய அரசு தமிழக விவசாயிகளுக்கு இதுவரை விஷயங்களும் அறிவித்து அதை எதுவும் செயல்முறைப்படுத்தாத காலகட்டத்திலே இது போன்ற விவசாய நிலங்கள் எல்லாம் பாழாகின்ற வகையில் இந்த பகுதியில் வாழக்கூடிய மக்களுடைய குடிநீர் பிரச்சனைக்கு ஆபத்தில் கேடு நினைக்கக்கூடிய இது போல திட்டங்கள் எல்லாம் கொண்டு வருவது வன்மையாக கண்டிக்கத்தக்கது. ஆக தமிழக விவசாய பெருங்குடி மக்களுடைய நலனை கருத்தில் கொண்டு உடனடியாக இந்த திட்டத்தை ரத்து செய்ய வேண்டும். மீண்டும் தமிழகத்திலே எந்த பகுதியிலும் சரி, இது போல மித்தேன் எரிவாயு எடுப்பதாக இருந்தாலும் சரி, ஹைட்ரோ கார்பன் போன்றவை எடுப்பதாக இருந்தாலும் உடனடியாக நிறுத்தியாக வேண்டும். ஏனென்றால் அமெரிக்கா போன்ற பகுதியில் இதுக்கு முன்னர் எடுத்து அங்கே நிலநடுக்கம் வந்து அந்த பகுதியெல்லாம் எத்தனை பாதிப்பு இருக்கின்றது என்று தெரியும். கனடா போன்ற நாடுகள் எல்லாம் மக்களே வாழாத பகுதியிலே தான், அந்த பகுதியில் மட்டும்தான் இது போன்ற ஹைட்ரோ கார்பன் எல்லாம் எடுக்கக்கூடிய அனுமதி அங்கு வழங்கப்படுகின்றது. இது போல மக்கள் பெரும்பான்மையாக வாழக்கூடிய பகுதியெல்லாம் இதற்கு அங்கே அனுமதி தரப்படுவதில்லை. அதே போல விவசாய நிலங்கள் அருமையாக செழுமையாக இந்த பகுதி வளமிக்க ஒரு பகுதியாக இருக்கக்கூடிய இடங்களிலே கண்டிப்பாக நிச்சயமாக இந்த திட்டத்தை அவர்கள் அனுமதிக்க கொடுத்ததே தவறு. ஆகவே உடனடியாக இதை ரத்து செய்ய வேண்டும் என்று வலியுறுத்துகின்றோம். இங்கே கடந்த 13 நாட்களாக போராடி வருகின்ற மக்களுக்கு எங்களுடைய பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். அவர்களுக்கு மூவேந்தர் முன்னேற்ற கழகம் முழுமையான ஆதரவு கொடுக்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன். அது மட்டுமில்லாமல் இந்த திட்டத்தை ரத்து செய்யவில்லை என்றால்